நாம் கடந்து செல்கிறோம். எந்த பாதையிலே சென்றாலும் ஒரு சத்தியத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வருகிறார். நம்மை கண்ணீர் இல்லாத, மரணம் இல்லாத, துக்கம் இல்லாத, அலறுதல் இல்லாத, வருத்தம் இல்லாத நித்திய ராஜ்யத்திற்கு உங்களையும் என்னையும் அழைத்து செல்லும்படியாய் வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறாத அந்த நம்பிக்கையிலே தான் நீங்களும் நானும் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். அதைத்தான் பேதுரு ஜீவனுள்ள நம்பிக்கை என்று சொல்லுகிறார். லிவிங் ஹோப். அந்த நித்திய நம்பிக்கை, அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை பற்றி கொண்டு இந்த காலை வேளையிலே நாம் அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். சோர்ந்து போய் இருக்கிற நேரம் இல்ல, அவருக்காக எழுந்து அவருக்காக காரியங்களை செய்கிற நேரம் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே திறந்த மனதோடு, ஆண்டவரே இந்த காலை வேளையிலே எங்களோடு நீர் பேசும் என்று நாம் எல்லாரும் இருதயத்தை ஒருமுகப்படுத்தி மீண்டும் ஒரு முறை நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் எண்ணங்கள், சிந்தனைகளை நாம் ஒருமுகப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சிந்தனை என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை கண்கள் தானே அந்நாளில் காணுமே. இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. எப்போது எல்லாரும் கரங்களை என்னுள்ளம் ஏங்குதையா, எப்போது வருவீரையா, என்னுள்ளம் ஏங்குதையா, எப்போது வருவீரையா, என்னுள்ளம் ஏங்குதையா. நீ எப்போது வருவீர்கள்? எங்கள் உள்ளம் உமக்காய் ஏங்குகிறது. இந்த காலை வேளையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திறந்த மனதோடு, ஒரு குழந்தை உள்ளத்தோடு இந்த சத்தியங்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை எங்களுக்கு நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்கிறது 3 காரியத்தை, அநேக காரியங்களை நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். அவைகளை எல்லாம் நாம் தியானிப்பதற்கு நேரம் போதாது. அது மட்டுமல்லாமல் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது மட்டுமல்லாமல் அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று, எவ்வாறு என்கிற காரியத்தையும் சற்று நாம் ஆழமாக கற்றுக்கொண்டால் அவருடைய வருகைக்கு நம்மை உண்மையாக ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 காரியங்கள்: பரிசுத்தம், அன்பு, சுவிசேஷம். பரிசுத்தம், அன்பு, சுவிசேஷம். முதலாவதாக பரிசுத்தம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10 வரை உள்ள வசனங்கள். 2 Peter chapter 3 verses 10 and 11 வாசியுங்கள். 2 பேதுரு 3:10 வரை உள்ள வசனங்கள். யாராவது ஒருவர் வாசியுங்கள். 2 பேதுரு 3:10 வரை உள்ள வசனங்கள். கீபோர்ட் வாசிங்க.
இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 22:11-12 வசனங்கள். அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். போதும் பதர். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவர் நம்மை சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் நித்திய ஜீவனை அளிப்பதற்கு மட்டும் நம்ம அழைக்கவில்லை, பரிசுத்தமாகும்படியாகவும் நம்மை அழைத்திருக்கிறார். அதை தான் நாம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்பாக அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார் என்று 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். அவருடைய வருகை சமீபத்திருக்கிறதுனாலே நாம் இன்னும் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறதனால் நாம் ஆகிக் கொண்டிருக்கிறோமா? உண்மையாக தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நம்மை ஆராய்ந்து பார்த்தால், நம்மை நாமே குறைபடுத்திக் கொள்வதற்கல்ல, நம்மை நாமே குற்றப்படுத்திக் கொள்வதற்கல்ல, தேவ சமூகத்திலே ஆண்டவரே உண்மையிலேயே நான் அந்த பரிசுத்த வாழ்க்கையிலே அந்த பரிசுத்த படியிலே நான் வளர்ந்து வருகிறேனா என்று நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். பிரியமானவர்களே, இட் இஸ் a huge question mark. இன்றைய 21ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ தனிப்பட்ட விசுவாசிகள் சபைகள் கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி, நான் இந்த பரிசுத்தத்திலே ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தத்திலே வளர்ந்து வருகிறேனா? ஏன் வளர்ந்து வர முடியவில்லை? ஆண்டவர் சொல்லுகிறாரே இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி, ஏன் என்னால் முடியவில்லை? அதைத்தான் சற்று நாம் ஆழமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா நம்ம பொதுவா நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கோம். there is a standard benchmark for holiness. மற்றவங்களை பார்த்து, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, நம்ம ஆபீஸ்ல இருக்கிறவங்களை பார்த்து, நம்முடைய சர்ச்சில் மற்றவங்களை பார்த்து அவங்களையும் நம்மளை கம்பேர் பண்ணி, அப்பா நம்ம எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்களாய் நாம் இருக்கிறோம். சிகரெட் பிடிக்காம இருந்தா, ட்ரிங்க்ஸ் அடிக்காம இருந்தா, சினிமா பார்க்காம இருந்தா, சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்தா, காணிக்க கொடுத்தா, நல்ல ஆவிக்குரிய ஆராதனைகள் மணிக்கணக்காய் ஆராதித்தால், வசனங்களை தியானித்தால் நாம் மிகுந்த பரிசுத்தம். இதுக்கு மேல என்ன பரிசுத்தம் என்று நாம் நினைக்கிறோம். ஒரு சேச்சுரேட்டட் பாயிண்ட், ஒரு தேக்க நிலைமைக்கு வந்து விடுகிறோம். போதும், இதுக்கு மேல மற்றவங்களை குறை சொல்லுவான், அவெல்லாம் எங்கேயா உருப்பட போறான், அந்த சபைகள்லாம் எங்க திருந்த போகுது, சிஎஸ்ஐ, லுத்தர மிஷன், சால்வேஷன் ஆர்மி, கத்தோலிக்க சபைகளை குறை சொல்லிக் கொண்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஏன் இந்த தேக்க நிலை? மற்றவர்களை பார்க்கிறதுனாலே. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? வாசியுங்கள். 1 பேதுரு 1:15. 1 பேதுரு, 1 Peter chapter 1 verse 15. 1 பேதுரு 1:15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகளை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாயுங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, அவரை போல, தேவனை போல, பரிசுத்த தேவனை போல நாம் பரிசுத்தமாக, அதுதான் நமக்கு பெஞ்ச் மார்க், அதுதான் நமக்கு ஸ்டாண்டர்ட், அதுதான் நமக்கு லெவல். ஆனா நாம என்ன பண்றோம்? மற்றவங்களை
பக்கத்துல இருக்கவங்கள அவங்கள